ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் நல்லா வெடிக்க போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்பு கூட்டுறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 4 தக்காளி, புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை ஊற்றி குழம்ப கூட்டி வச்சாச்சு. குழம்பு கூட்டிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட்டி வச்சு குழம்புல ஊற்றி நல்லா கொதி வரணும். ஒரு 1/4 மணி நேரமாச்சும் நல்லா கொதிக்கணும். குழம்பு பச்சை வாசம் போடமுடியே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை அதில் போட்டுட்டு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவே அதில் ஊற்றி எடுத்துனா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோ நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி செய்கிறது, இது மாதிரி புது புது வீடியோவாக நான் என்னென்ன சமைக்கிறேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் நான் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி புளிப்பு காரமாக சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வச்சு இறக்குனோம்னா மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.